சோழ நாட்டில் பிரம்மபுரம் அல்லது சீர்காழி என்று அழைக்கப்பட்ட ஒரு ஊரில் கிபி 637 சிவபாத இருதயாருக்கும் பகவதி அம்மாளுக்கும் மகனாக பிறந்து ஈசனின் சரிபாதியான லோகநாயகி உமையவளிடமே 3 வயதில் சிவ அமுதப்பாலை அருந்திய தமிழ் சைவ புரட்சி குழந்தையின் கதை தெரியுமா? இருதையார் அவர் குழந்தையை தோணியப்பர் ஆலய குளக்கரையில் அமர வைத்துட்டு நீருக்குள் மூழ்கி மந்திர உரு செய்ய தொடங்குறார். குழந்தை தன் தந்தையை காணவில்லையேன்னு கதறி அழத் தொடங்குது. சிறிது நேரம் கழித்து இருதையார் வெளியே வந்து பார்க்கும் போது அந்த குழந்தை வாயில பால் வடிகிறத கவனிக்கிறார். சுத்தி பார்த்து அங்க யாருமே இல்ல. அவர் குழந்தைகிட்ட யார் உனக்கு பால் கொடுத்ததுன்னு கேட்கிறாரு. அந்த குழந்தை தோணியப்பர் ஆலயத்தை கை காட்டி தோடுடைய செவியன் ஒரு தேவாரத்தை 3 வயசுல பாடி காட்டுது. அப்போ சம்பந்தரா இருந்த அந்த குழந்தை திருஞான சம்பந்தர் என்ற பெயருடன் அன்போடு எல்லோராலும் அழைக்கப்படுறார்.